என்னதான் நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத கொண்டாடி கொண்டு இருந்தாலும் அவர் சிஎம்மா உட்கார்றதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதாவது தன்னை எடுத்து போட்டியிட்ட பிற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது அவரு முன்னிலையில இருந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா அந்த சீட்டு போதுமான சீட்டு கிடையாது அவர் சிஎம்மா உட்கார்றதுக்கு. நம்மளோட அரசியல் அமைப்பின் சட்டத்தின் அடிப்படையில ஆர்டிகல் 164 வழியாக ஒருத்தர் சிஎம்மா உட்கார்றாரு, அவரை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, அதாவது 234 தொகுதியில அட்லீஸ்ட் 118+1 ஆச்சு இருந்தா மட்டும்தான் அவங்களால சிஎம்மா பதவி ஏற்க முடியும். இதை தவறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 175 மற்றும் 176 உள்ள வரும். சோ 175ல அசம்பிளியை கூப்பிட்டு 176 வழியா ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இதன் வழியே விஜய் அவர்கள் மெஜாரிட்டியான சீட்டை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரிடம் போட்டியிட்ட சக பார்ட்டியோட அலைன்ஸை வச்சுட்டு 118க்கும் மேற்பட்ட சீட்டை இவர் பிடிக்கிறாருன்ற பட்சத்துல இவர் சிஎம் ஆட்சிக்கு வருவாரு. அதை தவற விடுறாருன்னா அடுத்த மெஜாரிட்டி பார்ட்டி டிஎம்கே அவங்களுக்கு இதே ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க அலைன்ஸ் வச்சு அந்த 118க்கும் மேற்பட்ட சீட்டை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா டிஎம்கே ஆட்சியில உட்காருவாங்க. இத இந்த ரெண்டு கட்சியுமே தவற விடுறாங்கன்ற பட்சத்துல பிரசிடென்ட் ரூல்ன்றது உள்ள வரும். ஆர்டிகல் 356 வழியாக இதுல ரெண்டு ஆப்ஷன் நடைபெறும். ஒன்னு பாத்தீங்கன்னா மத்திய ஆட்சி மாநில அரசுக்கு மாற்றப்படும் அல்லது ரீ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணப்படும்.